வணக்கம் பாலு சார். பாலு சார், நாங்கள் நிறைய கேஸ் பார்த்துருக்குறோம் சார். சக காவல்துறையினர் மேலே ஒரு ரொம்ப பொறுப்பில் இருக்கிறாங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில், டிஎஸ்பி லெவலில் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னலாம் அந்த நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் பல்வீர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராம் பல்வீந்தர் சிங் தானே அவர் பேர், இந்த பல்லு உடைச்ச ஒரு பேர் பல்வீர். அவர் வந்த ஆட்களை எல்லாம் பல்ல புடுங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூ ஒன்றானது. அவர் மேலே உடனடியாக ஒன்றும் பெருசாக நடவடிக்கை எடுக்கலை. அந்த சஸ்பென்ஷனுக்கு முன்பாகலாம் ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தது. அதற்கு பிறகு இதுக்கு ஒரு பயிற்சி காலத்தில் தான் இருந்தார். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவருடைய வாகனத்தை பயன்படுத்தினார் அப்படிங்கிறது சார்ஜ். கொடுக்கப்பட்ட புகாரில் அவருடைய பெயர் இல்லை. என்ன சார், பெயர் இல்லை. எஃப்ஐஆரில் அவருடைய பெயர் இல்லை. ஒரு வாகனம் இருக்குது, அந்த வாகனம் அவருடையது அப்படின்ட்டு சொல்லப்படுது. இப்போது வரை பேர் இல்லை. ஆனால் அவரை கோர்ட்டில் ஆர்டர் பண்ண சொல்லி, ஆஜராக சொல்லி நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அவரை இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ண சொல்லுது. போலீஸும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சார், எந்த மாதிரியான ஒரு நெருக்கடி இருந்தால் இப்படி நடந்திருக்கும் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியுது சார். ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது என்ன மாதிரியான மெட்டீரியல் எவிடன்ஸ் இருந்தால். இந்த வழக்குக்கு எது ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ட் ஆயிருக்கும் சார்? வணக்கம், சத்தியம் தொலைக்காட்சிக்கு முதல்ல. அதாவது தயக்கம் இல்லாமல் கொஞ்சம் பேசல. அதாவது இதையும் இந்த நிகழ்ச்சியும் நான் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் பார்க்குறேன். என்னன்னு கேட்டால், டிஜிட்டல் தான் ஹீரோ. எப்போ 1995 சைபர் ஸ்பேஸ் அந்த கம்யூனிகேஷன் வந்ததோ, ஆனால் பல பேருக்கு டிஜிட்டல் நம்மளை வாட்ச் பண்ணுதுங்கிறத யாருமே அது உணர்றதே கிடையாது. சரி, ஏன்னா அதாவது ஒரு மொபைல் ஃபோன், ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தன் கொடுக்குறான். அவங்க கொடுக்கும்போது ஒருத்தனை நீ எடுங்கிறான். இவன் போலீஸ் ஆஃபீஸர் என்ன செய்கிறாங்க, ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் எதுவும் இல்லை. ஹீரோ ஒருத்தர் சொல்லி அவர் சொன்னால் தான் நடவடிக்கை எடுப்பேங்கிறாங்க. இப்போ இதை கூட ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ அதனால் இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நீதிமன்ற இதில் ஃபேக்ட்ஸ் இருக்குது, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இதை டிஜிட்டல் ஒரு டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறோம். இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் நேர்மையாக இருக்கணுங்கிறதுக்காக வந்தது தான் டிஜிட்டல். ஓகே. இப்போ இதில் நீங்கள் முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, இவர் ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாத இவருக்கு, அதாவது எல்லையே இல்லை. அப்படி செய்யும்போது ஒன்று. அப்புறம் ஜுடிஷியல் ஆர்டர் அவங்க போட்டாங்கன்னா இது ஒரு டியூ ப்ராசஸ் தான். என்னன்னு கேட்டாக்க, டிஜிட்டல் எவிடன்ஸ் எல்லாமே கொடுக்கும்பொழுது அதை ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆர்டர் போட்டிருக்காருன்னா அது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம என்னென்ன ஃபேக்ட்ஸ் அங்கே இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, டிஜிட்டல் எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி தான் அவர் சொல்கிறாரு. சார், ஒன்று தான் சார். என்னன்னா சார், ஜாமீன் கேட்டு நாங்கள் ஓரளவு ஒரு அடிப்படையாக கேட்குறோம். சில நேரங்களில் நீதிமன்றம் இதுக்கு முன்னால் இருந்த சில ரவிசங்கர் பிரசாத்ன்ட்டு ஒரு லா மினிஸ்டர் இருந்தார். அப்போது அவர் சொன்னார், இந்த லக்ஷ்மண ரேகை நீதிமன்றம் தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில உத்தரவுகளில். அதுபோல் சில நேரங்களில் நீதிபதிகள் கண்ணாபின்னான்ட்டு உத்தரவு போடுறதெல்லாம் ரொம்ப சகஜமானது. அதை தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு. கமலஹாசனை மன்னிப்பு கேட்பதற்கு எப்படி கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர்டர் போடலாம் அப்படின்ட்டு. அதனால் நாங்களும் இதில் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். நீங்கள் ஜாமீன் கேட்காத ஒருத்தர், அவர் பேர் எஃப்ஐஆரில் இல்லை, அவர் ஜாமீன் கேட்டு அவர் மனுவும் தாக்கல் செய்யலை, ஆனால் கைது பண்ணுங்கன்னு கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு சார். இல்லை இப்போ அதான் சொல்கிறேன்னே, அவர் டிஜிட்டல் எவிடன்ஸ் அவர் பர்யூஸ் பண்ணுறாருல, டாக்குமெண்ட்டை பார்க்கும்போது அவர் கண்ணு இருந்து குருடராக, காது இருந்து செவிடராக பாப்பா எவிடன்ஸை ஜட்ஜு படிக்கிறார். ஈவன் தோ இட்ஸ் பெயிலுக்கு தானே போயிருக்குது. பெயிலுக்கு அவர் தான் சார் போயிருக்காரு. அவர் போயிருக்காரு. அப்போ அந்த ஃபேக்ட்ஸை பார்க்குறாருல, இப்போ எல்லாத்தையும் டாக்குமெண்ட்டை படிக்கிறாருல. படித்த உடனே அவருக்கு என்ன ஃபீல் பண்ணுறது, நம்ம அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கல. அவர் பர்யூஸ் பண்ணும்போது அது அப்படியே சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக இருக்க மாட்டாங்கல்ல. இருக்கிறவங்க இருக்காங்க, அவர் இல்லை ஜட்ஜு. அதுதான் நம்ம சொல்ல முடியும். எனக்கு நான் இந்த கோணத்தெல்லாம் நம்ம அறகுறையாக தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எல்லா ஃபேக்ட்ஸும் நமக்கு தெரியாது. எனக்கு என்னென்னா, இந்த டிஜிட்டல் வந்த பிறகு ஒருத்தரும் என்ன நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது அந்த ஃபீலிங் இருந்தாக்க எல்லாருக்கும் இது ஒரு மரண அடி. இப்போ இதில் என்னென்னா, டிஜிட்டல் ஒரு இதாக ஹீரோவாக இருந்ததுனால தான் ஒரு பெரிய அதிகாரியை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அப்படி அரெஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஏடிஜிபி லெவலில் இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணி இது பண்ணியிருக்கேன்னா, இப்போ மற்றவங்கெல்லாம் அது உஷாராக இருக்கணும்.
அதாவது இந்த கேஸ்ல நாங்க கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னா சார், அதாவது உன்னுடைய அதிகார எல்லைக்குட்பட்ட கைது செய்வதற்கும் கடத்தி வருவதற்கும் உனக்கு அதிகாரம் இருக்குன்னா நீ அதை செய்யலாம். அந்த எல்லையை தாண்டி இருக்கிறன்னா நீ உன்னோட வைக்கல நீ யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க அது சொல்றது ஒரு பாயிண்ட், அது ஒரு பாயிண்ட் நீங்க வச்சிருக்கீங்க. பட் என்னன்னா நீங்க டிஜிட்டல் எவிடன்ஸ் ஹீரோன்னு சொல்றேன். அந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் கம்ப்யூட்டரா போய் கோர்ட்டுக்கு போய் எவிடன்ஸ் கொடுக்குமா? அதை கலெக்ட் பண்ணும்ல. நான் அதை பர்பஸா அவாய்ட் பண்ணிட்டு கூட வரலாம்ல. ஓகே, இப்ப நீங்க எனக்கு அது கம்ப்யூட்டர் மட்டும்தான் வேண்டியவன் வேண்டாதவன் பணம் கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் அதுதான் மனிதன் தானே ஹேண்டில் பண்றான். சார் இதுல என்னன்னா சார், நீங்க ஒரு எஃப்ஐஆர்ல பெயர் சேர்க்கப்படாத சூழல்ல ஒரு ஏடிஜிபியினுடைய போன் ரெக்கார்டு எடுக்கப்பட்டிருக்கு சார். இல்ல சார், நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணல சார். நாங்க இன்வெஸ்டிகேஷன்ல சார் இல்ல நீங்க அப்படி தப்பா புரிஞ்சு கூடாது சார். இல்ல நீங்க தப்பா புரிஞ்சு கூடாது சார். ஒரு ஏடிஜிபி யார்கிட்ட பேசி இருக்கிறாரு அப்படின்ட்டு அவருடைய சிடிஆர் எடுக்கப்பட்டிருக்குது. அவரும் இவரும் பேசியிருக்காருங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு புரியல சார். இல்ல நீங்க பாருங்க, இன்வெஸ்டிகேஷன் இது எக்ஸ்க்ளூசிவ் சப்ஜெக்ட் ஆஃப் தி போலீஸ். புரியுதா உங்களுக்கு? அதாவது உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க எது வேணாலும் அட்வொகேட் இருக்காரு, உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க எது வேணாலும் செய்யலாம் சார். ஆனா பட் அது ப்ராப்பர் லீகலா இல்ல நீங்க சார். ஒரு நிமிஷம் சார். நாங்க என்னன்னா சார், நாங்க சர்வ நிச்சயமாக ஏடிஜிபி ஜெயராமுக்காகவோ அல்லது ஜெகன்மூர்த்திக்காகவோ நிச்சயமாக பேச வரல. ஆனா இதே மாதிரி எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் இந்த போலீஸ் ஃபோர்ஸ் நடக்குதாங்கிறது தான் நாங்க பேச விரும்புறோம். பாயிண்ட் சொன்னேன். மனிதன் நல்லவன், எவனுமே நல்லவன் நாம எல்லாரும் நல்லவன் சொல்லல. ஒருத்தருக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா, கம்ப்யூட்டருக்கு ஹிடன் அஜெண்டா கிடையாது. நீ கம்ப்யூட்டர் எவிடன்ஸ் எடுத்துக்க மாட்டேன். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப 2 பேரும் பேசிக்கிட்டாங்கன்னா ஏதோ பேசியிருக்கலாம். இந்த கேஸ் சம்பந்தமா பேசுறாங்கன்னு இப்ப இதெல்லாம் இருக்கு. நீங்க வாய்ஸை சீஸ் பண்ணி எனக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? 2 பேரும் அதை பேசிக்கிட்டாங்கிறது எதை வேணாலும் பேசியிருக்கலாமே. இப்போ நான் ஒரு இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கேன். இப்போ பேசுறாங்கன்னா இது சம்பந்தம் தான் பேசுறான்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அது இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும். நம்ம அதாவது முழுவதும் பார்க்கல. அந்த குருடங்கள் யானை பார்த்த கதையா போயிடக்கூடாது. ஓகே, நம்ம ஒரு இடத்துல எனக்கு என்ன இதுனாக்க இது ஒரு நல்ல மெசேஜை கொடுத்துருக்கு. ஓகே, அதுதான் எனக்கு ஓகே. நீங்க பாருங்க சார், எங்களுக்கு என்னன்னா சார், நாங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துறது எதுக்கு அப்படின்னா சார், இதே மாதிரி கடந்த காலத்தில் பல சம்பவங்களை பார்த்துருக்குறோம் சார். இந்த சென்னையினுடைய சிட்டி போலீஸ் கமிஷனராக இருந்த திரு சந்தீப் ராய் ரத்தோர்னுடைய நேரடி மேற்பார்வையில் 36 மணி நேரம் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை இல்லீகலாக அவங்க டீடைன் பண்ணி வந்துச்சு. ஒரு 8-10 செக் மூலமாக ஒரு 50 கோடி ரூபாய் பணம் என்கிட்ட வாங்கினாங்க, மிரட்டியே வாங்கினாங்க, எக்ஸ்ட்ராஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது அவர் வழக்கா போட்டு அதில் செக் நம்பர் எல்லாம் மென்ஷன் பண்ணி எல்லாமே மென்ஷன் பண்ணி ஆர்டர் பாஸ் ஆனது சார். ஆனால் போலீஸ் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை சார். சிபிசிஐடிக்கு தான் டைரக்ட் பண்ணாங்க. மாதக்கணக்கில் அந்த 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 ஆர்டர் காப்பி சும்மா பெண்டிங்கில் கிடந்தது. எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த பர்டிகுலர் கேஸில் அதிகார எல்லை இல்லாத இடத்துல இருந்த ஒரு அதிகாரி இதை பண்ணிட்டாருங்கிறது தான் இந்த கேஸில் பிரச்சனையா? இல்லை போலீஸ் எப்போவுமே இப்படி தான் நேர்மையாக நடந்துக்குமா சார்? நான் என்ன சொல்கிறேன், கம்ப்யூட்டர் தான் நேர்மைன்னு சொன்னேன், மனிதனை நான் நேர்மைன்னு சொல்லலை. சரி, நான் இந்த ஃபேக்ட்ஸை பற்றி எனக்கு எதுவுமே தெரியும். லீகலை பற்றி பேசினார் அவர், ராஜசேகர் பேசினார், இவரும் பேசினார். நான் லீகலை பற்றியும் போகல, அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபுல்லாக நான் படிக்கல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நான் என்னுடைய இது என்னென்னா, டிஜிட்டல் இஸ் த கிங். அது யார் மூலம் இந்த இன்சிடென்ட்ல வந்தானே, பழைய இன்சிடென்ட்ல வந்தானே, இது ஒரு பாடமாக இருக்கட்டும். இனிமே எல்லாருமே எல்லா அதிகாரியும் சொல்கிறேன், நம்மள யாரோ ஒருத்தன் முன்னெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காம்பாங்க, அது நம்பிக்கை உள்ளவங்க. இப்போ எல்லாமே டிஜிட்டல் பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ ரூமுக்குள்ளே செஞ்சால் கூட என்ன பண்ணால் கூட எல்லாமே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு நாள் வெளியில் வரும். அது வெளிப்படுத்துகிறவன் மனிதன் தான். அந்த மனிதன் நேர்மையாக இருந்து வேறு எது இருந்தால் வரும். அதுதான் என்னுடைய மெசேஜ். ஓகே. மற்றபடி இந்த கேஸை பற்றியோ இல்லை ஜட்ஜு கொடுத்த பற்றியோ பேசுறது நான் பாருங்க, அதை பற்றி பேசுறது நான் என்ன பெரிய அட்வொகேட்டா இல்லை இதா? நான் சைபர் டிஜிட்டலை பற்றி தான், நான் டிஜிட்டலோட முக்கியத்துவம் சொல்கிறேன். என்னன்னா மற்ற மனிதர் கூட மாறி மாறி சொல்லலாம். டிஜிட்டல் எவிடன்ஸ் எங்களுக்கு அதை வச்சு தானே அவர் சார். இல்லை சார், காவல்துறை முன்பாக கொடுக்கப்படக்கூடிய வாக்குமூலங்கள் அல்லது அவங்க கொடுக்குற ஆதாரங்கள் இதெல்லாம் செல்லாது இல்லை சார்.
நிரூபிக்கப்படுவதே செல்லாது. நிரூபிக்கப்படுவதே செல்லாது. ரெக்கவரின்னு சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கு. அது நான் சார், என்ன இது சொல்றேன், இதெல்லாம் என்னன்னா சார், ட்ரையல் எல்லாம் சார், வரணும். இது என்னன்னா சார், இல்ல சார், ஒரு திருடன் சார் எங்கேயோ நகையை திருடுறான் சார். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் வரேன் சார். நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம் சார். ஒரு திருடன் எங்கேயோ ஒரு இடத்துல நகையை திருடுறான் சார். திருடிட்டு நான் இவன் உங்ககிட்ட எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரையும் நீங்க பிடிச்சிறீங்க, கரெக்டுங்களா சார்? யார் யாரோ அவங்க எல்லாம் சந்தேகத்துக்கு உட்பட்ட நபர்களா இருந்தா பிடிச்சிறீங்க. ஒரு ஊர்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற ஒருத்தனையும் கை காட்டினா நீங்க போய் பிடிப்பீங்களா சார்? நல்ல பணக்காரனா இருக்கிறான், இவங்கிட்டையும் கொடுத்தேன்னு சொன்னா நீங்க போய் அவ்வளவு சீக்கிரத்துல பிடிக்க மாட்டீங்கல்ல? நீங்க நான் 34 வருஷம் ஒரு போலீஸ் ஒரு நிமிஷம் இருங்க, சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஒரு அக்யூஸ்டு கூட கன்ஃபெஷன் வாலண்டரா கொடுத்ததே கிடையாது. இந்த 27 எவிடன்ஸ் ஆக்ட் நான் தப்புன்னு நான் சொல்லுவேன். ஓகே, புரியுதா உங்களுக்கு? யாருமே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததே கிடையாது. ஓகே, இதை வந்து போலீஸை பலிகிடாவாக்க வந்த செக்ஷன் தான் சொல்லுவானா. ஓகே ஓகே